The month of 7 7 அப்படின்னாலே பரிபூர்ணத்தின் அடையாளமாக அது இருக்கிறது. ஏழு வருஷம் பஞ்சம் வருவதற்கு முன்பாக 7 வருஷம் பரிபூர்ணத்தின் ஆண்டு உனக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கும் வரும் அப்படின்றான். அப்படின்னா என்ன, யோசேப்பு அங்கே வந்ததுனால 7 வருஷ பரிபூர்ணம், அடுத்தால வந்த 7 வருஷ பஞ்சத்தை ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு நிறைவை அவர்கள் அனுபவித்தார்கள். ஆமென். ஸோ த மந்த் ஆஃப் 7 7 அப்படின்னாலே பரிபூர்ணத்தின் அடையாளமாக அது இருக்கிறது. ஏன்னா 6 நாளில் தேவன் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, முடிச்சிட்டாரு. இன்னும் சொல்ல போனால் 7 நாளே எல்லாம் முடிஞ்சு ஓய்வின் நாளாக அது இருக்கிறது. ஆமென். ஒரு பெரிய ரெஸ்ட், ஒரு பெரிய ரெஸ்ட். எல்லாம் சொல்லுங்க, இளைப்பாறுதல். ஆதாம் 6ஆம் நாளில் படைக்கப்படுறான். இப்போ 7வது நாள் அவன் எந்திரிச்சு கேட்குறான், ஆண்டவரே இந்த நாளுக்கு பேர் என்ன? இந்த நாளுக்கு பேர் ஓய்வு நாள். என்ன முதல் நாளே ஓய்வா? டே 1 என்னது தான், ரெஸ்ட் தான். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெஸ்ட்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய கிரியைகளை மனிதன் எண்ணி பார்த்தாலே உள்ளத்தில் ஓய்வு வர ஆரம்பிச்சிடும். ஆமென். இந்த 6 மாதமும் இல்லை உங்கள் வாழ்க்கையின் இத்தனை நாட்களும் தேவன் உங்களுக்காக ஒரு பெரிய கிரியையை அவர் செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஒரு பெரிய கிரியையை செய்து முடித்திருக்கிறார். அதெல்லாம் நீங்கள் ரிமைண்ட் பண்ணும் பொழுது, அதெல்லாம் நினைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உள்ளத்தில் ஒரு ஓய்வு என்ன பண்ண ஆரம்பிக்கும், வர ஆரம்பிக்கும். ஏன்னா நிறைய நேரம் நீ இதை செய்யலாம்மா பிசாஸ், இல்லைன்னா இதை செஞ்சிட்டேம்மா, இதெல்லாம் நீ செய்யலை அப்படிம்மா, இல்லைன்னா என்ன பண்ணுவான், இதெல்லாம் நீ செஞ்சிட்டியே அப்படிம்மா. செய்யலைன்னு சொல்கிறதும் குறை தான், செஞ்சிட்டேன்னு சொல்கிறதும் குறை தான். ஆக மொத்தத்தில் அவன் எதை தான் சொல்ல போகிறான், ஏதோ ஒரு குறையை சொல்ல போகிறான். ஆனால் தேவன் உங்கள் குறையை நிரப்புகிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஆமென். நான் சொல்கிறேன், அந்த 7வது மாதம், ஆமென், எகிப்து தேசம் எங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். ஆமென். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பரிபூர்ணம் உண்டாயிருக்கும் 7வது மாதம். நல்லா சொல்லுங்க, பரிபூர்ணம் உண்டாயிருக்கும் 7வது மாதம். ஆமென். பஞ்சம் வரதுக்கு முன்னாடியே பரிபூர்ணம் வந்துடுதுங்க.